அத்தான் கூட வெளியில போகட்டுமா இல்ல அந்த ஆடியோவை அத்தான் கிட்ட போட்டு காட்டட்டுமா? என்ன அத்தை கிட்ட ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்த போல இருக்கு. ரகசியம்லாம் இல்ல அத்த, கொஞ்சம் க்ளோஸா கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் பாட்டி மனசு இறங்கி நாங்க வெளியே போக சம்மதிப்பாங்க. அத்தான் நான் ரொம்ப கெஞ்சினதும் பாட்டி இறக்கப்பட்டு நம்ம வெளியில போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அதான் மௌன சம்மதங்கிற மாதிரி பாட்டி அமைதியா இருக்காங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அதான் கிளம்பலாமா? அத போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கம்மா. வாங்க போலாம். பாட்டி நாங்க போயிட்டு வரேன் பாட்டி. பாய். வாங்க. பாய் பாய். சரிம்மா, போயிட்டு பாப்பா. உட்கார். வெல்கம் சார். ஆர்டர் ப்ளீஸ். நான் சொல்றேன், ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு. சரி, ஓகே சார். நான் ஃபிகர்டா மச்சான், கொடுத்து வச்ச மாட்டான் அவன். அத்தான் ஏன் ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்கீங்க? கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசலாம்ல. என்ன பேச சொல்ற? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? நிலா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நாம இப்ப தனியா வெளியே வந்திருக்கோம். உனக்கு வேணுங்கிறத நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இப்படி பட்டும் படாம நடந்துக்கதா அத்தை நம்மள சந்தோஷமா வெளியில அனுப்பி வச்சாங்களா? நிலா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அம்மாவுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு. இதுக்கு எதுக்கு நான் உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்? நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன். நிலா, நிலா நில்லு. டேய், என்னடா ஃபிகர் தனியா வந்து உட்காந்துருச்சு? உஷார் பண்ணி கூட்டின்னு வந்திருப்பான் போல இருக்கு. இங்க வந்து ரேட்டு படியலன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஃபிகர் அவனை விட்டு தனியா வந்து உட்கார்ந்து இருக்கு. பேசாம அவளை நம்ம உஷார் பண்ணுவோமா? நமக்கெல்லாம் இவ மடிவாளாடா. ட்ரை பண்ணி பார்க்கலாம் மச்சி. என்ன பாப்பா, கம்பெனிக்கு ஆள் செட் ஆகலையா? ஒன்னும் கவலைப்படாத, நாங்க குடுக்குறோம் உனக்கு கம்பெனி. ஏய், யாரா நீங்களா? இப்ப மரியாதை இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்னம்மா ஓவரா பிகு பண்ற? உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லு, நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி தரோம். சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? 1000, 2000, 5000 இல்ல 10,000? சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? ஏய் பாப்பா, ரொம்ப ஓவரா பிகு பண்ணே, கூட்டினு வாடா. ஏய் பாப்பலாம். ஏய் ரொம்ப பண்ணாதம்மா. வாமா வா. ஏய் வாமா வாமா. கத்ரவல அடிக்கத, வா வா. ஏய் வாமா. கூட்டினு வாடா.
இவ்வளோ தைரியம் இருந்தா என் ஒய்ஃபோட கையை பிடிச்சி எடுத்துட்டு வருவேன். சார் என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன ஹோட்டல் நடத்துறீங்க? ஃபேமிலிஸ் வர இடத்துல இப்படிதான் ரவுடிங்ல அலோவ் பண்ணீங்களா? சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். சரி போங்க. அதான் என்ன தாச்சு? உங்க கையில ரொம்ப அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிடல் போலாம் தான். சின்ன காயம்தான். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா போலாம். என்ன மச்சான், நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படின்னு சின்சியரா யோசிச்சுக்கிட்டு இருக்க? காலையில சிவானி மேடம் பேசினது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன். அவங்க தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மும்பை போகணும்? அவங்க மனசுல எவ்வளவு துக்கம் இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்கள நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன கஷ்டமா இருக்கு? என்ன மச்சான், நீ ஃபீல் பண்றத பார்த்தா நீயும் அந்த சிவானி கூடவே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மும்பைக்கே போயிடுவ போலயே. டேய், என்ன சார்? அந்த சிவானி மேடம் விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உங்களுக்கு மனசே வரலையா? ஏங்க இவன் தான் லூஸ் மாதிரி கிண்டல் பண்றான்னா நீங்களுமா? பாவங்க அவங்க. இவ்வளவு நாளா நம்ம கூட பழகிட்டு இப்ப திடீர்னு பிரிய போறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. சிவானி நம்மள விட்டு பிரிய போறது நினைச்சா உன்ன மாதிரி எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன பண்றது? நாம வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. தென்றல், மேடம் உட்காருங்க. எதுக்கு ஸ்கூல் பசங்க மாதிரி அப்பப்ப எழுந்துக்கிறீங்க? தென்றல், அது சித்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க பெர்மிஷன் தரணும். என்ன ஹெல்ப்? அது எப்படியும் ஒரு 2-3 நாள்ல நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மும்பைக்கு கிளம்பிடுவேன். போகும்போது என்னோட சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நானே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா ஃபர்னிச்சர், டிவி இந்த மாதிரி பெரிய பொருள் எல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் சித்து பேக் பண்ணி என்னோட மும்பை அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும். பேக்கிங் பண்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப கண்டிப்பா இவ இங்க இருந்து போயிடுவா. இவ இங்க இருந்து போனாதான் நமக்கு நிம்மதி. என்ன தென்றல் யோசிக்கிறீங்க? சித்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணலாம்ல? ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க? இதுக்கெல்லாம் நீங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கலாமா? நாங்க எல்லாருமே உங்களோட ஸ்டாஃப் தான். நீங்க எங்களோட ஹையர் அபிஷியல். அந்த வகையில உங்களுக்கு சர்வீஸ் பண்றதும் எங்க வேலை தானே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம். நீங்க மும்பைக்கு போன மறுநாளே சித்து உங்க அத்தனை திங்ஸையும் பேக் பண்ணி மும்பைக்கு அனுப்பி வச்சிருவான். தேங்க்யூ தென்றல். சித்து, இதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ மேடம், ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சித்து. தென்றல், எதுக்கும் இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணிக்கோ. என்ன சொல்ற? இல்ல மச்சான் சிவானியோட பர்னிச்சர்லாம் பேக் பண்ணும்போது சிவானி இவனை பேக் பண்ணி மும்பை கடத்திட்டானா? இல்ல எனக்கு தோணுச்சு சொன்னேன். ஏன்னா மச்சானுக்கு 2 பொண்டாட்டி யோகம் இருக்குன்னு ஏற்கனவே அந்த ஜோசியர் சொல்லிருக்காருல. என்ன நான் சொல்றது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மச்சான் என்ன விட்டு உடைச்சா எல்லாம் சரியாயிடும். ஏய் நில்லு, சொல்றத கேளுடா. ஏய் நில்லுடா. ஏய் சிறுத்தை, என்னாச்சதான்? ரொம்ப வலிக்குதா? ஒண்ணும் இல்ல, விட விட. சரி வாங்க. என்ன 2 பேரும் இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க?
இன்னும் 4 இடத்துக்கு போயிட்டு பொறுமையா வந்திருக்கலாம்ல. என்னாச்சு நிலா? ஏன் ஆகாஷ் ஒரு மாதிரி இறுக்கமா போறான்? போன இடத்துல உங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவரு சண்டை போட்ட டயர்ட்ல போயிட்டு இருக்காரு. சண்டையா? யார் கூட சண்டை போட்டா? எதுக்காக சண்டை போட்டா? ஐயோ அத்தை, பதறாதீங்க. அவரு எனக்காக தான் சண்டை போட்டாரு. என்னது, உனக்காகவா? ஐயோ, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு நிலா. எனக்கு நிஜமாவே ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ அத்தை, பதட்டப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி சரி சொல்லு. உங்க பையன் என்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாரா? அங்க 2-3 ரவுடி பசங்க என்கிட்ட வந்து கலாட்டா பண்ணாங்க. ஐயோ, அப்போ உங்க பையனுக்கு எங்க இருந்து தான் வந்துச்சு கோவம்னு தெரியல. என் பொண்டாட்டியாவாடா டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி அந்த பசங்கள சும்மா தர லோக்கலா இறங்கி டான்ஸ் ஆடிட்டானா? ஐயோ லூஸ் அத்தை. சரி சரி, வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்றேன். ஆ, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆகாஷ் உண்மையாவே உனக்காக சண்டை போட்டானா? ஐயோ ஆமா அத்தை, பின்ன நான் பொய்யா சொல்றேன்? சண்டைனா சாதாரண சண்டை இல்ல, ஜாக்கி சான் படத்துல வர ஃபைட் மாதிரி பட்டு 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 பட்டுன்னு பட்டைய கிளப்பிட்டாங்க. அப்படியா? ஆமா அத்தை, அவர் எனக்காக இவ்ளோ தூரம் ஃபைட் எல்லாம் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் இதை எதிர்பார்க்கலடி அம்மா. எனக்கு ஒண்ணுனா அவரு ரொம்ப துடிச்சு போறாரு தெரியுமா? சான்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே அவர் என்ன மன்னிச்சு மனசார வைஃபை என்ன ஏத்துக்க போறாருன்னு. எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சுடி அம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? உன் ஆசைப்படியே நடக்கும். கடவுள் புண்ணியத்துல ஆகாஷ் சீக்கிரமாவே உன்னை அவன் பொண்டாட்டியா ஏத்துப்பான். ஓகே, நானும் கொடுக்கறேன். அப்பா, அக்கா, என்னக்கா இவ்ளோ சந்தோஷமா வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? ஆமா சொல்றேன். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. அப்பா நீங்களும் எடுத்துக்கோங்க. சரி கண்ணா, ஸ்வீட் குடுக்கற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? சொல்றேன்ப்பா, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சரி. அம்மா நீயும் எடுத்துக்கோ. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. மா இந்தா முதல்ல ஸ்வீட்ட புடிமா. இப்போ அது சொல்லுக்கா, என்னக்கா விசேஷம்? அது எங்க ஆபீஸ்ல இது வரைக்கும் எனக்கு பெரிய தலைவலியா இருந்த சிவானி இப்போ இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு திரும்ப மும்பைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டா. அக்கா, நிஜமாவாக்கா சொல்ற? ஆமா பூர்ணி, இந்த விஷயத்தை கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென்றல். உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, எனக்கு சித்துக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம்தான். அதான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக சித்து எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து அமிச்சான். இந்த சின்ன விஷயத்துக்கே சித்து நீயும் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொண்டாடுறீங்களா? அப்படின்னா இந்த அளவுக்கு தான் உங்க காதலோட ஆழம் இருக்கு. என்னைய மறைக்கிற? காதல்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம நிலா மேல ஆகாஷ் தம்பி வச்சிருக்காரு பாரு காதல், அப்படி இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நிலா எனக்கு போன் பண்ணி ஆகாஷ் தம்பியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா. ஆகாஷ் தம்பி இன்னைக்கு ஆசையா நிலாவை ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாராம். அங்க ஏதோ 2-3 காலி பசங்க நிலா கிட்ட கலாட்டா பண்ணிருக்காங்க. அப்போ ஆகாஷ் தம்பி ஏன் பொண்டாட்டியாடா கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லி சும்மா சினிமா ஹீரோ மாதிரி அந்த பசங்களை அடி பின்னி எடுத்துறாராம். ஆகாஷ் தம்பிக்கு நம்ம நிலா மேல எவ்வளவு காதல் இருந்திருந்தா அவளை கிண்டல் பண்ண காலி பசங்களை எல்லாம் இப்படி அடிச்சு துவம்சம் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா இவன் என்னடான்னா எவ்வளோ ஒரு சக்களத்தி அவ சொந்த ஊருக்கே போறாளான்னு சொல்லிட்டு அத பெருசா நினைச்சு அதுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு பெருமை பீத்திக்கிற. இதுக்கு பேரா காதல? மா
நீ என்ன வெறுப்பேத்த தான் இப்படிலாம் பேசுறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் ஆகாஷ் நிலா மேல இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கும் போது எனக்கும் சந்தோஷமாதாமா இருக்கு. சும்மா பேச்ச மாத்தாத. ஆகாஷ் தம்பிக்கு நிலா மேல இருக்கிற அக்கறை மாதிரி அந்த சித்துவுக்கு உன் மேல ஏதாச்சும் அக்கறை இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஏமா இல்ல? எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? அந்த ஆண்டாளம்மா ரவுடிங்ல வச்சு என்ன ஆக்சிடென்ட் பண்ணப்போ சித்து தன்னோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தா ஆரம்பிச்சுட்டாடா. எனக்காக ஹாஸ்பிட்டல்ல சித்து ஒரு வாரத்துக்கு மேல கோமால இருந்தான். இவ்ளோக்கும் அந்த நேரம் நான் அவனை காதலிக்க கூட இல்ல. அப்படி இருந்தும் ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை கொடுக்கற அளவுக்கு ரிஸ்க் எடுத்தான். சித்து எனக்கு மட்டும் இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கே பல தடவை பல விதமா பெரிய பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்கான். அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. எப்படி பார்த்தாலும் ஆகாஷ் மாதிரியே சித்துவும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல மாப்பிள தான். ஆமா ஆமா, பொல்லாத மாப்பிள தான். அதனால இந்த ஸ்வீட்டையும் சேர்த்து நீயே சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடு. ஏய், மடி அவ கிடக்குறா தென்றல். அவளுக்கு ஒரு மண்ணும் புரியாது. அவகிட்ட எதுக்கு போய் தேவையில்லாம விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு. போ போமா. என்ன அப்படி பாக்குற? இல்ல, எனக்காக ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு உங்க கை காயமாயிடுச்சல்ல, அதான் ஆயின்மெண்ட் தேய்ச்சி விடலான்னு. இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய காயெல்லாம் இல்லை. மருந்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது தானா சரியாயிடும். அதான் இப்படியே விட்டா செப்டிக் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கையை காட்டுங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? கையில தானே காயம், நீ எதுக்கு இங்கெல்லாம் மருந்து தடவிட்டு இருக்க? ஹீரோ மாதிரி பறந்து பறந்து சண்டை போட்டீங்க, அதனால உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்குமோ. இது பெரிய காயம், அதனால கணக்கு தெரியுது. ஆனா நீங்க ஆக்ரோஷமா சண்டை போட்டீங்கல்ல, உங்களுக்கு உடம்பு முழுக்க உள்காயம் இருக்கும், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல. அதான் நான் எல்லா இடத்துலயும் மருந்து தடவுறேன், நீங்க அமைதியா இருங்க. என்னத்தான் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுதான் எதிர்பார்த்தேன். இவரு கண்டிப்பா என்கிட்ட சாரி கேட்பாருன்னு நினைக்கிறேன்.